You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு எபிசோடில் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். கடந்த 3 எபிசோடுகளும் இந்த சுவிசேஷத்தை குறித்து நம்மோடு கூட இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன காரியங்களை பேசினார்கள் என்பதை அதை பார்த்தவர்கள் கேட்டவர்கள் அறிந்திருப்பீர்கள். ஒருவேளை பார்க்காத இந்த எபிசோடு தான் நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம் என்றால் இதுக்கு முன்ன போடப்பட்டிருக்கிற எபிசோடுகளை நீங்கள் கவனிக்கும் போது நிச்சயமாய் அவைகளும் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் உங்களோடு கூட கலந்து பேசுகிறேன். ஆகையால் வசனத்தின் வசனமாக ஒவ்வொரு காரியமும் வேதத்தில் உள்ள சுவிசேஷம் என்ன என்பதை நாம் துல்லியமாய் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் அறிந்து கொள்ளப் போகிறோம். இதில் குறிப்பாக தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்கள், தேவனுடைய திருசபையை நடத்தக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில அவங்க நேரத்தை ஒதுக்கி நம்மத்தில் வந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்க யாவரையும் நாங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வர வைக்கின்றோம். ஆகையால் தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியில் நாம் சுவிசேஷத்தை குறித்து கேட்க போகிறோம். போன முறை முடித்த அந்த பகுதியிலிருந்து இந்த துவக்கம் உங்களுக்கு தொடர்ச்சியாய் வருகிறது. நம்ம மத்தியில் முதலாவது பிஷப் ரெவரண்ட் பெனியஸை அவங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க நம்ம மத்தியில் முதலாவது பேச போகிறார்கள். ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்போது இந்த நாளிலே சுவிசேஷத்தை குறித்ததான சில வசனங்களை வாசிக்க போகிறோம். சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். பரிசுத்த மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்ததான கட்டளை அங்கே பார்க்கிறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, யாரை? அதாவது சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்படி என்றால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கட்டளை கொடுக்கிறார். விசுவாசமுள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். எப்போது? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அதை விசுவாசிக்கிறவன் என்ன செய்யணுமா? அவன் ரட்சிக்கப்படுகிறான். எப்பொழுது? அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினையில் உள்ளாக்கப்படுவான், தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை 2ஆய் பிரிக்க வேண்டும் என்று சொன்னால், விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்பட்டு நித்தியத்திற்கு கடந்து செல்கிறான், விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்படைவான் என்று சொல்லி அங்கே இயேசு கட்டளையிடுகிறார். அப்போ அவர் சொல்லுகிற முதல் காரியம் என்ன? பிரசங்கியுங்கள், அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்படியானா இப்போ நான் கேட்குறது என்னென்னா, பஸ்டர், இப்போது சுவிசேஷம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று, மனிதனை வந்து அடைய வேண்டும். தேவனுடைய கட்டளை சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பது. அப்படி அப்போ சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை சுருக்கமாய் பார்க்க வேண்டும் என்றால், தேவன் ஆதியிலே வானத்தை பூமியும் உண்டாக்கினார், உலகத்தை உண்டாக்கினார், பிறகு மனிதனை படைத்தார். மனிதனை படைத்து ஏதேன் தோட்டத்திலே வைத்துவிட்டு ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது, இவன் ஆண்டவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு செவி கொடுத்து பாவத்திற்குள்ளானான். இந்த பாவத்திற்குள்ளான மனிதனை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். சரி, இப்போ இங்க இன்னொன்று இவங்களுடைய கிளாரிட்டிக்காக உங்ககிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டான். அப்போ மனிதனை வந்து ஆண்டவர் உருவாக்கினார். அவங்க ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்வதற்காக இந்த பிசாசானவன் எப்படி அந்த இடத்துல வந்தான் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கத்தை சொன்னால் அவங்க ரொம்ப கிளியராக புரிஞ்சுப்பாங்க. அதாவது இதற்குரிய ஒரு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய சரித்திரத்தை கொண்டு வரணும். சரி, ஏன் அப்படின்னு கேட்டால், முதலாவது ஆதியாமம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 1 வசனம் 2வது வசனத்தை எடுத்துக்கொண்டால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆனா 2வது வசனம் சொல்லுது, பூமியானது ஒருங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அப்போ படைத்த தேவன் ஒருங்கின்மையாய் வெறுமையாய் படைப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறி. அப்போ அந்த முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையில ஏதோ ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த சம்பவம் என்ன என்று கேட்டால், ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர்
சகல சிருஷ்டிகளையும் உருவாக்கின தேவனாகிய கர்த்தர் அங்கே ஒரு தேவ தூதனையும் உருவாக்கி இருக்கிறார். சரி, அவன் தன்னுடைய இருதயத்திலே மேட்டிமை அடைந்து அதை இப்படி சொல்லலாம். அதாவது 3 பிரிவினையாக தேவ தூதர்களை அவர் உருவாக்குகிறார். ஒன்று மைக்கேல் சொல்லப்படுது, அடுத்தது வந்து கேப்ரியல் சொல்லப்படுது, மூன்றாவது இந்த லூசிஃபர். இந்த லூசிஃபர் தான் இந்த சாத்தானாக தள்ளப்படவன். அந்த லூசிஃபர் தான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனை பார்க்கிலும் ரொம்ப மேட்டிமையாக தன்னை யோசித்ததுனால அவன் தள்ளப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த 3 பிரிவில இவனோடு இருந்த தூதர்கள் 3ல் 1 பங்கு கீழே தள்ளப்பட்டது. அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் வந்து தேவன் படைத்த இந்த பூமியை அவர்கள் ஒழுங்கினப்படுத்தினார். அதான் ஒழுங்காய் இருந்ததை ஒழுங்கினப்படுத்தினார். இதை குறித்து ஏசாயா 14வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் தெளிவாய் நாம் பார்க்க முடிகிறது. என்னன்னு கேட்டா, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. அப்ப அங்கிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கான்? தள்ளப்பட்டிருக்கிறான் என்பது அதுல இருந்து தெரியுது. அதை நீங்க வீட்டுல வாசம் என்ன அப்படின்னா, இப்ப இவன் தள்ளப்பட்டிருக்கிறான். இவன் தள்ளப்பட்டதுனால இந்த பூமியை ஒழுங்கினப்படுத்துறான். ஆனா ஆண்டவர் அது என்ன பண்ற, ஒரு மனிதனை உருவாக்கி அவன் கையில கொடுக்கிறார். உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒருங்கினப்படுத்தின அதை ஒழுங்குபடுத்துகிறார். அதனால்தான் முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திட்டு மனுஷங்கிட்ட இந்த பூமியை ஒப்பு கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அந்த ஆளுகையை வந்து மனுஷங்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏன்னா இதை நீ பாதுகாத்துக்கோ, இனிமே இந்த அதிகாரம் உங்ககிட்ட கொடுக்குற, நீ பாதுகாத்துக்கோன்னு சொல்லிட்டு. சோ இப்போ அந்த இடத்துல தான் மனிதன் வந்து சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறான்னு சொல்றீங்க. ஆமா, ஏன்னா சாத்தான் வஞ்சிக்க வந்தா கீழ்ப்படுகிறான். ஓகே, இப்போ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனிதனை மீட்க வேண்டும் என்பதே தேவனுடைய பெரிதான ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனா இந்த பூலோகத்திற்கு கடந்து வருகிற தீர்க்க தரிசனமானது ஆதியாமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே வெளிப்படுகிறது. அப்போ அவருடைய திட்டம் நிறைவேறும் பொழுது ஏற்ற காலத்திலே ஆண்டவராகிய தேவன் கன்னி மரியாளிடத்திலே அவர் பிறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து பல போதனைகளை கொடுத்து பிறகு வேத வசனத்தின்படி அவர் அடிக்கப்பட்டு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். எழுந்த தேவன் இந்த பூமியிலே ஒரு சில நாட்கள் இருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் மறுபடியும் வரப்போகிறார். இதுதான் சுவிசேஷம். அப்போ இப்ப ரொம்ப தெளிவா இப்போ இன்னொரு விஷயம் நீங்க இந்த பக்கம் பண்ண, இப்போ அவங்களுக்கு ரொம்ப இன்னும் லகுவா ஆக்கி கொடுப்பதுக்காக சுவிசேஷம் வந்து ரொம்ப இன்னும் வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இவைகளெல்லாம் வேகமாக சொல்கிறோம், ஏன்னா நமக்கும் ஆரம்பத்தில் இவைகள் தெரியாது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் இப்போ ஊழியர்களாக இருக்கிறதுனால நமக்கு எல்லா விஷயமும் ரொம்ப தெளிவாக நமக்கு புரியுது. ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து படித்த உடனே இது எதை குறிக்கிறது, எதற்காக ஆண்டவர் வந்தார், என்னென்ன காரியங்கள் நடந்தது. ஆனால் அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்மில் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் புரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எதுக்காக தேவகுமாரன் வரணும், எதுக்காக அவர் வந்து ரத்தம் சிந்தணும், எதுக்காக அவரை வந்து அடிக்க ஒப்பு கொடுக்கணும், அவர் தேவன் தானே, அவரால் எல்லாம் முடியும் தானே, அப்போ ஏன் அவர் ரத்தம் சிந்தி மீட்கணும் அப்படின்றதுல நிறைய கேள்விகள் நிறைய பேருக்குள்ள வருவதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதில் ஒன்றா படிப்படியாக ஒன்று சொன்னோன்னா, இப்போ ஆரம்பத்தில் இந்த சுவிசேஷம் ஏன் உலகத்துக்குள் வரணும், சுவிசேஷம் என்பது ஏன் அறிவிக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது அது ஆரம்பித்தாதான் ரட்சிப்புக்குள்ளே நம்ம போக முடியும். ரட்சிக்கப்பட்டால் தான் தேவனோடு கூட நித்தியத்துக்குள்ள இருக்க முடியும். அப்படி இல்லையானால் ஆக்கினி தீர்ப்பு அடைவோம் அப்படின்றது 2 விஷயம். அப்போ சுவிசேஷம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த சுவிசேஷம் என்பது அந்த சுவிசேஷத்துக்குள்ள நிறைய பொருட்கள் அடங்கி இருக்கிறது. அப்போ கை கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளமான காரியங்கள் அதில் அடங்கியிருக்கு. நடந்த நிறைய சம்பவங்கள் இருக்கு. நடந்த காரியங்கள் எல்லாம் வைத்து தான் நம்ம முன்னேறி நம்ம கடந்து போறோம். நம்மளே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்பதும் ரொம்ப துல்லியமா சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு வசனமும் இருக்கு. அவர் ஏன் உலகத்திற்கு வந்தார் என்பதை பார்க்கும்போது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கின்ற வார்த்தை, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவைகளில் பிரதான பாவி நான். அப்போ பவுலப்போஸ்தலன் தெளிவா சொல்றாரு, சுவிசேஷம் என்றால் என்ன, இயேசு ஏன் பூலோகத்திற்கு வந்தார், ஏன் மரித்தார், ஏன் உயிரோடு கூட எழுந்தார் என்பதற்கு இது சுருக்கமான ஒரு பதில். அவர் வந்ததுக்கே நோக்கணும் பாவிகளை ரட்சிக்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும்
பாத்திரமா இருக்குது. அப்ப அவருடைய வந்த நோக்கமே பாவிகளை ரட்சிக்க. இதை தான் சுவிசேஷமா நாம என்ன செய்யணும், பிரசங்கிக்க வேண்டும். அப்போ சுவிசேஷம் ஏன் முக்கியம் அப்படின்னா, நீங்க ரொம்ப தெளிவா தெரிந்து கொள்வதற்காக. இப்போ இந்த உலகம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது, உலகத்தில் உள்ளவைகள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. அது ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் தான் உலகத்தை சிருஷ்டித்தார். அதை முதலாவது நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளணும். சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமி, சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகம் சீர்கெட்டு போனது நிமித்தமாய், வெறுமையாய் ஒழுங்கினமாய் போனது நிமித்தமாய் ஆண்டவர் அதை மீண்டும் வந்து சரி செய்கிறதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி செய்த பிறகும் அதை அப்படியே அவர் விட்டுவிடாதபடி மனிதனை தேவன் உருவாக்கி அவன் கையில் அந்த பொறுப்பை கொடுத்து, இந்த உலகத்தை ஆளுங்கள் என்று தேவன் அவன் கையில் அந்த பொறுப்பை கொடுக்கிறார். ஏற்கனவே இந்த சாத்தான் எண்ணக்கூடியவன், லூசிஃபர் அவனுடைய பிரதான பேர், அவன் துதியின் தூதர்களுக்கெல்லாம் தலைவனாய் நியமிக்கப்பட்டிருந்தான். மைக்கேல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யுத்த வீரர், யுத்தத்தின் சேனைக்கெல்லாம் அவர் தலைவராக இருக்கிறார். அதே நேரத்தில் செய்தியை கொண்டு வரக்கூடியவர்களுக்கு தலைவராக இருக்கிறவர் கேப்ரியல். அதாவது இந்த செய்தின்னு சொல்லும் போது பாஸ்டர், ஜபத்தை கொண்டு போகிறவர்கள், ஜபத்தை கொண்டு வருகிறவர்கள் அப்படி கூட சொல்லலாம்ல, காபிரியல் அப்படி சொல்லலாம்ல, சொல்லலாம் கேட்கிறேன். அதனால வந்து அவங்களுக்கு தெளிவாகிறதுக்காக. ஏன்னா மெசஞ்சர், அதாவது தேவனிடத்திலிருந்து மனிதர்களிடத்துக்கும் மனிதர்களிடத்திலிருந்து தேவனுக்கு போகிறவர்கள் தான் இந்த தூதர்கள், பணிவிடை ஆவிகள் என்று சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்மை காக்கும்படி வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கைகளில் உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். ஆதியில ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஐயா அவர்கள் சொன்னது போல நம்ம பார்த்த பூமியானது வெறுமையும் ஒழுங்கினமாய் இருந்தது. 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கு இடையே ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கிறதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். என்ன என்று சொன்னால், வானத்திலிருந்து இந்த மீகாவேல், அதாவது இந்த லூசிஃபர் என்ன பண்ணாரு, மனமேட்டிமையாகி தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக தன்னை உயர்த்துவேன் என்று சொன்ன பொழுது, தேவன் எதை ஒண்ணு படைச்சாலும் பர்ஃபெக்டா நேர்த்தியா படைப்பார், அதுல எந்த ஒரு குறை இருக்காது. ஆனா வசனம் சொல்வது, தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்று படைத்தார் என்று சொல்லி 2ஆம் வசனமே சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்தது என்று சொன்னால், லூசிபரான அந்த பூமியில தள்ளப்பட்ட பொழுது தேவன் உண்டாக்கின எல்லா காரியத்தையும் அவன் கெடுத்து நாசப்படுத்தினான், ஒழுங்குபடுத்தினான். இன்னொரு கிளாரிட்டி, இப்போ பூமின்னு சொல்ல முடியாது, வானமும் பூமியும். இப்போ அந்த வானங்களிலே நிறைய வானங்கள் இருக்கிறது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியில நம்ம வாசிக்கும் போது தான் அவன் பூமியில தள்ளப்படுகிறது. பூமியில வரும்பொழுது பேராபத்தை நான் கேட்டேன், பூமியில உள்ளவர்களுக்கு பெரிய ஆபத்து வருகிறதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொல்லுகிறார். அப்போ இந்த லூசிஃபர் தள்ளப்பட்டவன். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, வானத்திலிருந்து தள்ளப்பட்ட இவன் பூமியில வந்து கெடுதல் பண்ணினான். அவன் பூமியில வந்து கெடுதல் பண்ணுகிறான். ஆனால் அவன் தள்ளப்பட்ட இடம் பூமியானதல்ல, வானங்களிலே, வான மண்டலங்களிலே, இன்னொரு இடங்களிலே அவன் வசிக்கிறான். அப்போ அந்த இடத்துல இருந்து தான் இவன் வந்து இந்த பூமிக்குள்ள என்ன பண்றான், தேவன் படைத்ததை சீர்குலைச்சலாம். அது மட்டும் இல்லாம அவன் செய்த தவறு என்ன என்பதை புரிந்து கொள்ளுமாய் அதை வாசித்தால் நலமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 14ஆவது அதிகாரம் அதுல 12ஆவது வசனத்துல இருந்து நாம் சற்று வாசித்து பார்த்தால், அடுத்து மெல்கியா அவர்கள் தொடர்ந்து அவர் பேசுவார். அங்கே பாருங்க, அவன் செய்த தவறு என்ன வாசிக்கலாம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போய் விடாமல் இருந்தவன் என்பார்கள். அவனை குறித்து ரொம்ப தெளிவான சில காரியங்கள் கொடுக்கப்பட்டு, இப்போ நீங்க பேசிட்டு வந்து போது பாஸ்டர், தள்ளப்படுறான், தள்ளப்பட்டு அவன் பூமியானதை ஒழுங்கினப்படுத்துறான். அதுல இருந்து சொல்லுங்க பாஸ்டர்.
இப்போ பூமியானது அப்படின்றது வந்து எபிரேய வார்த்தையில வந்து பழைய ஏற்பாட்டில் முழுவதுமாக ஒரு தேசம் அல்லது நிலம் என்று பொருள். அப்போ ஆகாயம் மண்டலம் அல்ல. அவன் எங்க தள்ளப்பட்டானா பூமியில தான் தள்ளப்பட்டான், தாழ தள்ளப்பட்டு போனான். நடந்த சம்பவங்கள் என்ன என்று சொன்னால், இப்போ குடும்பத்துல பிள்ளைகள் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு திடீர்னு கோபம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கிற வீட்டை கலைச்சு போட்டுருவாங்க, அவங்களுக்கு தேவையில்லாத எதனா உடைச்சு போடுவாங்க. பிசாசானவன் தேவனுடைய சிருஷ்டிப்பாய் இருந்த பரலோகத்தில் இருந்த அவன் தன் நிலைமையில் இருந்து அவன் தாழ தள்ளப்பட்டு போன பூமியை ஒழுங்கினப்படுத்தினான். தேவன் படைத்த அந்த பூமியை அவன் ஒழுங்கினப்படுத்தினான். இரண்டாவது சொல்லுகிறது அது வெறுமையா இருந்தது. அப்படின்னா இன்னும் ஆண்டவர் வந்து உயிரினங்களையோ மனுஷனையோ எதுவுமே படைக்கல, வெறுமையாய் அது காலியா இருந்தது. அதுதான் வசனம் சொல்லுகிறது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. மறுபடியுமாகத்தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அதை செட்ரைட் பண்றாரு என்று சொல்லி வேத பண்டிதர்கள், இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பைபிள் இருக்கு, வேத பண்டிதர்கள் மறுபடியும் ஆண்டவர் வந்து ரீஃபார்மேஷன் பண்ணி மறுபடியும் அதெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. அது ஒழுங்குபடுத்தி மனுஷனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறார். சரி, அப்போ மனுஷன் ஏதேன் தோட்டத்துல தேவனோடு இருந்த உறவை, தேவன் பகலின் குளிர்ச்சியான நேரத்துல மனுஷனோடு கூட சம்பாஷித்த அந்த உறவை பிசாசானவன் தான் கெடுத்தான். சர்ப்பத்தின் மூலியமாக அவன் வந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிளவை கொடுத்தா. என்னன்னா, இந்த பழத்தை புசிக்கும் நாளில் நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள் பொய் சொன்னான். ஏவாளை வஞ்சித்தான். இவள் புசித்ததும் இன்றைய திருப்பி தன்னுடைய கணவனுக்கும் அதை கொடுத்து விட்டால் ரெண்டு பேரும் பாவிகளாய் நிர்வாணிகளாய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனோடு வாசம் பண்ணினவர்கள் இப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்டவனும் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அப்ப என்ன வந்துன்னா ஒரு கேப் வருகிறது, அங்க பிளவு வருகிறது. இப்படி சொல்லலாம். அதாவது இவனை தள்ளினார், இவன் ஒரு பக்கமா இவன் வந்து எல்லாத்தையும் அந்த தேவனுக்கு விரோதமா செயல்பட்டு ஒரு காரியத்தை செய்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் மனிதன் படித்து இந்த பூமியும் ஒப்பு கொடுத்தபடியால் அந்த கோபத்துல இந்த அதிகாரம் மனுஷங்கிட்ட கீறுதுன்னு தெரிந்து அவங்க கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தை நம்ம வாங்கி கொள்ளணும்னா அவன் நமக்கு செவி கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு சூழ்நிலையில அங்க வஞ்சிக்கிறான். அதுல வந்து ஏவாள் வஞ்சிக்கப்படுறாங்க. வஞ்சிக்கப்பட்டது நிமித்தமாய் அவங்க எப்போ அவனுக்கு கீழ்ப்படிந்தார்களோ அப்போ அந்த ஆளுகை அவங்ககிட்ட போகுது. அவன் அங்க இருந்து எடுத்துக்கொள்றான். அப்படித்தானே அது? அந்த பிளவை மறுபடியும் ஒன்றிணைக்கத்தான் தேவகுமாரனே மனுகுலத்துக்கு வர வேண்டியதாக இருந்தது. அதை குறித்து தான் பழைய ஏற்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்களை வேத பண்டிதர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. தீர்க்க தரிசிகளால் என்ன சொல்றேன்னா, ஏதேன் தோட்டத்திலே மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த நல்ல தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ஆமா, இது ஒரே ஒரு கீழ்ப்படியாத நிமித்தமாக துண்டிக்கப்பட்டதற்கு காரணம் விளைவுதான் என்னென்னவோ பாவத்துக்கு பிரயாச்சித்தம், மிருகத்துடைய ரத்தம், காளைகளுடைய ரத்தம், பறவைகளுடைய ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டாலும் பாவங்கள் மூடப்பட்டதை தவிர மன்னிக்கப்படவில்லை. மனுஷனுக்கு நிரந்தர சமாதானம் கிடைக்கவில்லை. ஆகினாலதான் இந்த சுவிசேஷம் என்கிற அந்த நற்செய்தி ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வர வேண்டியதாக இருந்தது. அப்போ அதுல இருந்துதான் மனு குலத்துக்கு மறுபடியும் ஒரு இணைப்பு, சிலுவையின் மரணத்தின் மூலியமாக பிதாவோடு நம்மோடு கூட நமக்கும் ஒரு கனெக்ஷனை ஆண்டவர் சிலுவையின் மரணத்திலே ஏற்படுத்தினார். அப்போ இதை குறித்து நம்ம ஒவ்வொன்றாய் பார்க்க போகிறோம். இது கூடுதலாக இன்னும் பாஸ்டர் ஜெயக்குமார் அவங்க இதை குறித்து என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவ ஊழியர்கள் ஒன்று கூடி சுவிசேஷம் என்றதான ஒரு தலைப்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து பல காரியங்களை எடுத்து உரைக்கும்படியாக தேவனானவர் எங்களுக்கு உதவி செய்ய, கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். முதலிலே நாம் சுவிசேஷம் என்றால் என்ன என்று அறிந்து கொண்டால் மற்ற பகுதிகளுக்கு நாம் உள்ளே போவதற்கு மிகவும் லெகுவாயிருக்கும், புரிந்து கொள்வதற்கும் மிகவும் லெகுவாக இருக்கும். சுவிசேஷம் என்ற ஒரு வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டதுதான் சுவிசேஷம். பூமியிலே ஒரே சுவிசேஷம் தான். அது யார் என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து சொல்லப்படுவதுதான் சுவிசேஷம். வேறொரு சுவிசேஷம் இல்லை, ஒரே சுவிசேஷம் தான். அவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு. ஆனால் அவரை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்காக சுவிசேஷ புஸ்தகங்கள் எழுதப்படுகிறது. சுவிசேஷம் என்றால் அது இயேசுவை மையமாக கொண்டது. ஆனால் அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் 4 புஸ்தக சுவிசேஷ புஸ்தகத்திலே அவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து தெளிவாக நாம் புரிந்து கொள்ளும்படியாய் அந்த சுவிசேஷத்துக்கு மூல காரணமாக இருக்கிற இயேசுவை குறித்து
கிறிஸ்தவ மார்க்கம் நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அவரை விசுவாசிக்கும்படியாய் அவர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்று நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகத்தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இப்போ நீங்க இப்போ யோசித்து பாருங்க பாஸ்டர். இப்போ சுவிசேஷம் என்பது நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு தகுதி பெறக்கூடியதுக்கு போதிக்கப்படுகிறது தான் சுவிசேஷம். நம்ம என்ன வழியில் நடக்கணும். இப்போ நீங்கள் ஆரம்பித்ததில் மார்க் 16-15 ஆரம்பிச்சிருக்கிறீங்க, அப்படியே சொல்லிட்டு வந்தீங்க. அதில் தான் ஒவ்வொருத்தரும் பேசிட்டு வரோம். இப்போ 4 புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. சரி, புத்தகங்கள் அதெல்லாம் நம்ம பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆனால் இந்த சுவிசேஷம் மையமாய் கொண்டதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை சற்று வாசித்து பார்க்கலாமா? தேவனை அறியாதவர்களுக்கும், நல்ல கவனிங்க, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும். ஒண்ணு தேவனை அறியாதவர்களுக்கும், அடுத்தது கீழ்ப்படியாதவர்களுக்கும். அந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு. அவ சுவிசேஷத்தின் ஒரு கருப்பொருளே இங்கதான் இருக்கு. என்னன்னு கேட்டா, தேவனையும் அறியல, சுவிசேஷத்தை என்ன செய்யல, இவங்க சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியல. அப்போ அந்த கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படி. அப்போ தெளிவாங்க இருக்கு. சுவிசேஷம் என்று சொன்னால் ஒன்று தேவனை அறிந்து கொண்டு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியணும். அது யாருடைய சுவிசேஷம்? இயேசுவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியணும். இல்ல அப்படின்னு சொன்னா எங்கதான் போகணும்? இதுதான் முக்கியம். சுவிசேஷத்தின் கருப்பொருள் என்று கூட நாம சொல்லலாம். அப்போ தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆதியாமத்துல பார்க்கும்போது தேவனை என்ன செய்யலாம்? அவங்க அறியாதபடிக்கு பிசாசு கீழ்ப்படுத்திட்டாங்க. இப்போ அந்த தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? வெளிப்படுகிறார். அப்போ இங்க தெளிவா சொல்லப்படுறது தேவனை அறியாதவர்களுக்கும். அப்போ அவங்க தேவனை அறியல. 2வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியில, அவங்களுக்கு நித்திய ஆக்கினை. இதுதான் சுவிசேஷத்தின் கருப்பொருள். யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனம் கூட அழகா சொல்லுகிறது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் என்று சொல்லி அப்போ வசனங்க சொல்லுது. அப்போ சுவிசேஷத்தை, தேவனை அறிந்து கொள்கிற அந்த நற்செய்தி அவர்களுக்கு சொன்னா, ஒளியாய் வந்த தேவனிடத்துல அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் கண்டிக்கப்படுவார்கள், பாவத்தை விட வேண்டியதா இருக்கும் என்று சொல்லி அநேகர் ஆண்டவரிடத்தில் வராதபடி அதை புறக்கணிக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 17, 18, 19 பார்க்கும் பொழுது, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையினாலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல், அவர்கள் புத்தி அந்தகாரப்பட்டு தங்கள் இதய கடினத்தினாலே தாங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்கள் காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இங்க பவுல் சொல்லும்போது கூட என்ன சொல்றாருன்னா, இந்த சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி காம விகாரம் என்கிற அந்த அடிமை தனத்துக்கு அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள், ஒளியினிடத்துக்கு வரவில்லை. அப்ப அந்த ஒளியாய் வந்த, அந்த நற்செய்தியாய் வந்த அந்த காரியத்தை அவர்கள் நிராகரிக்க காரணம் என்ன என்று சொன்னால், உலகத்தினுடைய ஈர்ப்பு அவர்களை சார்ந்திருக்கிறது. இப்போ அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் அப்படின்னா பாவத்தில் விழுந்த மனிதனை தூக்கி எடுக்க வேண்டும். இப்போ அதாவது பேசிக்கா நம்ம பாவத்தில் விழுந்த மனுஷனை தூக்கி எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ரொம்ப கிளியரா ஒரு அடித்தளத்துல இருந்து வரத்துக்கு தான் நான் முயற்சி பண்றேன். ரொம்ப பாட்டம்ல இருந்து நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அவங்க தெளிவா தெரிஞ்சுப்பாங்க. ஒண்ணு, உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் மனிதர்களை உண்டாக்கினார், மனிதர்கள் கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரத்தை மனுஷன்கிட்ட கொடுத்ததை தள்ளப்பட்ட சாத்தான், அதுதான் லூசிஃபர்ன்னு சொன்னோம். அவன் ஏன் தள்ளப்பட்டான்ற வசனத்தின் ஆதாரத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஏன் தள்ளப்பட்டான்? அவன் தள்ளப்பட்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தேவன் உருவாக்கினது எல்லாவற்றையும் ஒழுங்கினப்படுத்துகிறான்.
ஆனால் ஆண்டவர் அதை மீண்டுமாய் ஒழுங்குபடுத்தி சரிப்படுத்தி மனுஷன்கிட்ட கொடுத்து அந்த அதிகாரத்தை கொடுத்ததுனால அவன் கோபம் கொண்டு இந்த மனுஷன்கிட்ட இருந்து, தேவன் படித்த மனுஷன்கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தை தான் பெற்றுக்கொள்ளும்படியாய் மனுஷனை வஞ்சிக்கிறான். அதுல ஏவாள் தெரியாம வஞ்சிக்கப்பட்டாங்க. அங்க இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, தோட்டத்தை காவல் காக்கும்படியாய் அந்த பொறுப்பு ஆதாம் கிட்ட கொடுக்கப்பட்டது. ஆதாமும் தன்னுடைய பொறுப்பில் தவறினார். ஏன்னா முதலாவது மனிதர்கள், அவங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அந்த நாட்களில் தெரியுமா என்னன்றது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு மாலையிலும் அவங்களோடு கூட உலாவினார் என்றது வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்க 2 பேருமே ஏமாற்றப்படுறாங்க. ஏமாற்றப்பட்டது நிமித்தமா இப்போ நிறைய நேரத்தில் மனிதர்களை நம்ம விஷயத்தில் ஏமாந்து போகிறோம். அவங்கள நம்ம குற்றப்படுத்தாதபடி அவங்க தான் செஞ்சுட்டாங்கன்றதுனால அவங்களுக்கு தெரியல. அந்த நாட்களில் அவங்க தவறிட்ட பிறகு ஆண்டவர் அவங்கள முற்றிலுமாய் அதே நேரத்தில் அழிச்சு போட்டிருந்தா மனிதர்கள் என்று ஒன்று வந்திருக்காது. ஆனா ஆண்டவர் இறக்கப்பட்டு கிருபை தந்து அவங்களுக்கு ஒரு அவங்க தன்னுடைய பாவத்தை, அதாவது தன்னுடைய பாவத்தை மறிப்பதற்காக அவங்க எப்போ அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ அப்போ அந்த மகிமை, அவங்க முதலாவது மகிமையால மூடப்பட்டிருந்தாங்க படைக்கும் போது. அந்த தேவனுக்கு கீழ்ப்படியாம போன அடுத்த செகண்ட் அந்த மகிமை அவர்களை விட்டு விலகினது. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளணும், தேவனுக்கு கீழ்ப்படியலனா ஆவியானவர் நம்மளை விட்டு விலகிடுவார். நம் பக்கத்தில் இருக்கலாம், கூட இருக்கலாம், நம்மளோடு இருந்து செயல்படணும்னா தேவனுக்கு ஏற்ற செயல் நமக்குள்ள இருக்கணும். அந்த பரிசுத்தம், அந்த உண்மை, அந்த நீதி நமக்குள் இருக்கும் போதுதான் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து செயல்படுவார் என்பதை நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நம்மளோடு இருப்பாரானால் நிச்சயமாய் எல்லா காரியத்தையும் நமக்கு போதித்து, நாம் நடக்க வேண்டிய பாதைகளை காண்பித்து, வரப்போகிற காரியத்தை கூட முன்கூட்டியே நமக்கு அறிவித்து தெளிவான பாதையில நம்மை வழிநடத்துவதற்கு அவர் நம்மோடவே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நாட்களில் அவங்க அந்த இடத்துல மிஸ் பண்ண காரியத்தை தேவன் மீண்டுமாய் மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்ற முகாந்திரத்தை அங்கே தொடங்குகிறார். ஒவ்வொன்றா நம்ம கேட்க போகிறோம். தொடங்குகிறார். அந்த தொடக்கம் தான் இந்த சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா மனிதர்களை கைட் பண்ணுவதற்கு நியாயாதிபதிகள் எழுப்புகிறார், ராஜாக்கள் எழுப்புகிறார், தீர்க்கதரிசிகள் எழுப்புகிறார். இவங்களுக்கெல்லாம் செவி கொடுக்காம போனாங்க. ஒரு கூட்டம் செவி கொடுக்கும், கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கு பிறகு மீண்டுமா செவி கொடுக்காம போவாங்க. தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வாங்க. ஏன்னா ஒரு பக்கம் சாத்தான் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். சாத்தான் தவறான காரியத்தை மனுஷனுக்குள்ள கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய நோக்கம் எல்லாம் தேவன் பெருக செய்திருக்கிற இந்த மனிதர்கள் தனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவன் செயல்படுகிறான். அதனாலதான் அவன் கிட்ட இருந்து மீட்டு தன்னோட கடைசியா இணைத்துக் கொள்வதற்கு தான் இந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த சுவிசேஷத்தை கேட்டு அதன்படி கை கொண்டு தேவன் போதிக்கிற போதனைகளை கை கொண்டு நடக்கும் போதுதான் நம் நித்தியத்துக்குள் தேவனுக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை ஒரே நோக்கத்தோடு தான் இவைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 தீர்க்கதரிசன புத்தகத்தில் இவர்கள் எழுதியிருக்கிற காரியங்கள், இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தில் இவர்கள் எழுதியிருக்கிற காரியங்களை நாம் தெளிவாய் புரிந்து கொள்வோமானால் நிச்சயமாய் தேவனை பின்தொடரக்கூடியவர்களாய், தேவனுடைய நேமத்தை கை கொண்டு நடக்கக்கூடியவர்களாய், முடிவில் நம்முடைய வாழ்க்கை முடிவில் நம்முடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு நமக்கு ஒரு நித்தியம் இருக்கிறது. அந்த நித்தியத்துக்குள்ள நாம் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்றதுதான் சுவிசேஷம் தேவை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படுவது அவசியம், அவரோடு கூட வாழ்வது அவசியம். அப்படி இல்லையானால் நம்ம எப்படி வாழ்ந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஏன்னா நாம் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றதுதான் இவைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். ஆகையால் இதை குறித்த தொடர்ச்சியாய் அடுத்த எபிசோட நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொருவராய் பேசுகிறார்கள். பேசும்பொழுது நிறைய காரியத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த பகுதியில் நம்ம பிஷப் ரெவரண்ட் பெனியஸ் ஐயா, ரெவரண்ட் மில்கி சேதக், பாஸ்டர் ஜெயக்குமார் அவங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த எபிசோட்ல அவங்க தொடர்ச்சியா நம்மோடு கூட பேச போறாங்க. ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா நம்மோடு கூட பேச போறாங்க. ஆனா எல்லாரையும் ஆவியானவர் தான் நடத்த போகிறார். ஆகையால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருங்க. சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். கேளுங்கள், நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவார். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை நாங்க உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.